வணக்கம். இப்போ நீங்க ஒரு சாஃப்ட்வேர் டெவலப்பர்னு வச்சுப்போமே, எண்ட் டு எண்ட் டெஸ்டிங் அப்படிங்கிற வார்த்தையை கேட்டாலே லைட்டா ஒரு தலைவலி வர்ற மாதிரி இருக்குல்ல? ஒரு அப்ளிகேஷன் ஆரம்பத்துல இருந்து கடைசி வரைக்கும் சரியா வேலை செய்தான்னு செக் பண்றது தான் இது. ஆனா இந்த டெஸ்ட்கள் பல சமயம் நம்ம பொறுமையும் சேர்த்து சோதிக்கும். சரி, இந்த டெஸ்டிங் தலைவலிக்கான ஒரு சூப்பரான மருந்த பத்தி தான் நாம இப்ப பார்க்க போறோம். உங்க டெஸ்ட்கள் எல்லாம் ஆம வேகத்துல ஓடுதா இல்ல இன்னைக்கு பாஸ் ஆகுற ஒரு டெஸ்ட் நாளைக்கு எந்த காரணமும் இல்லாம திடீர்னு ஃபெயில் ஆகுதா? ஒரு சின்னதா ஒரு பட்டனோட கலரை மாத்துனதுக்கு பல மணி நேரம் உட்கார்ந்து டெஸ்ட்களை சரி பண்ண வேண்டியிருக்கா? இந்த மாதிரி பிரச்சனைகள்லாம் உங்களுக்கு இருந்தா கவலையே படாதீங்க, நீங்க சரியான இடத்துக்கு தான் வந்திருக்கீங்க. சரி, முதல் கேள்விக்கே வருவோம். எண்ட் டு எண்ட் டெஸ்டிங் ஏன் இவ்ளோ பெரிய சவாலா இருக்கு? அதாவது ஒரு பட்டனை கிளிக் பண்றதுல இருந்து முழுசா ஒரு பொருளை வாங்குற வரைக்கும் டெஸ்ட் பண்றதுல என்னங்க இவ்ளோ கஷ்டம்? வாங்க அதுக்கான காரணங்களை கொஞ்சம் ஆழமா பார்க்கலாம். முக்கியமா பாத்தீங்கன்னா நம்ம அப்ளிகேஷன் குரோம், ஃபயர்ஃபாக்ஸ், சஃபாரின்னு எல்லா பிரவுசர்லயும் ஒரே மாதிரி வேலை செய்யணும். அது மட்டும் இல்லாம இப்போ வர வெப் ஆப்ஸ்ல எல்லாமே டைனமிக்கா லோட் ஆகுது. ஒரு எலமெண்ட் எப்ப லோட் ஆகி வரும்னே தெரியாது. இதனால டெஸ்ட்டுகள் அடிக்கடி ஃபெயில் ஆகும். இதனால பராமரிப்பு அதிகமாகுது, டெவலப்மெண்ட் வேகம் குறையுது. கடைசியில என்ன ஆகும் தெரியுமா? இந்த டெஸ்ட்டுகள் மேலேயே நமக்கு ஒரு நம்பிக்கை இல்லாம போயிடும். இந்த எல்லா பிரச்சனைகளுக்கும் ஒரே ஒரு கருவி தீர்வா இருந்தா எப்படி இருக்கும்னு யோசிச்சு பாருங்களேன். இங்குதாங்க நம்ம பிளேரைட் ஒரு சூப்பர் ஹீரோ மாதிரி என்ட்ரி கொடுக்குது. இது டெஸ்டிங் உலகத்துல ஒரு கேம் சேஞ்சர்னு கூட சொல்லலாம். வாங்க பிளேரைட்னா என்னன்னு பார்க்கலாம். ஸோ இந்த பிளேரைட்டுங்கிறது வேற யாரும் இல்ல, மைக்ரோசாஃப்ட் உருவாக்குன ஒரு ஓப்பன் சோர்ஸ் டூல். அதோட சிம்பிளான வாக்குறுதி என்னன்னா, ஒரே ஒரு தடவை டெஸ்ட் கோட் எழுதுங்க, அதையே குரோம், ஃபயர்ஃபாக்ஸ், சஃபாரின்னு எல்லா பிரவுசர்லயும் எந்த மாற்றமும் இல்லாம ஓட விடுங்க. எப்படி இருக்குல்ல? இது எப்படி சாத்தியம்னு கேக்குறீங்களா? சரி, இந்த பிளேரேட்டுக்கு அப்படி என்ன ஸ்பெஷல் பவர்ஸ் இருக்கு? அது எப்படி இந்த பெரிய பெரிய டெஸ்டிங் தலைவலிகள் எல்லாம் சிம்பிளா ஹேண்டில் பண்ணுது? வாங்க அதோட சூப்பர் பவர்ஸை ஒவ்வொன்னா அலசி ஆராயலாம். முதல்ல இந்த ஸ்லைட்ல இருக்கிற விஷயத்த பாருங்க. யோசிச்சு பாருங்க. முன்னாடிலாம் குரோமுக்கு ஒரு டெஸ்ட், ஃபயர்ஃபாக்ஸுக்கு ஒரு டெஸ்ட்னு தனித்தனியா எழுதி அதை மெயின்டைன் பண்றதுக்குள்ள போதும்னு ஆயிடும். ஆனா பிளேரைட்ல ஒரே ஒரு ஸ்கிரிப்ட் போதும், எல்லா வேலையும் அதுவே பார்த்துக்கும். இது நேரத்தை மிச்சப்படுத்துறது மட்டும் இல்ல, நம்ம வேலையும் ரொம்ப ரொம்ப சுலபமாக்குது. அடுத்து நம்ம எல்லாருக்கும் வர்ற ஒரு பெரிய பிரச்சனை, திடீர்னு டெஸ்ட் ஃபெயில் ஆகிறது. அதுக்கு முக்கியமான காரணமே இந்த டைமிங் பிரச்சனை தான். நம்ம ஸ்கிரிப்ட் ஒரு பட்டனை தேடி போகும், ஆனா அந்த பட்டன் லோட் ஆகி வர்றதுக்குள்ள நம்ம ஸ்கிரிப்ட் காணோன்னு சொல்லி ஃபெயில் ஆயிடும். ஆனா பிளேரைட் ரொம்ப ஸ்மார்ட். அது என்ன பண்ணும்னா, அந்த பட்டன் வர்ற வரைக்கும் பொறுமையா வெயிட் பண்ணும், அதுக்கப்புறமா தான் வேலையே ஆரம்பிக்கும். இதனால தேவையில்லாம ஃபெயில் ஆகிற டெஸ்ட்டுகள் கிட்டத்தட்ட 0 ஆயிடும். அப்ப பாருங்க டீபக் பண்ற நேரம் எவ்வளவு மிச்சமாகும். இதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கட்டும், பிளேரைட்ல இன்னும் நிறைய பவர்ஃபுல் ஃபீச்சர்ஸ் இருக்கு. ஒரு பட்டனை அதுல இருக்கிற டெக்ஸ்ட்டை வச்சு ஈஸியா கண்டுபிடிக்கலாம். நெட்வொர்க் ரெக்வெஸ்ட்டை அப்படியே மறிச்சு ஒரு ஏபிஐ ஃபெயில் ஆனா நம்ம ஆப் எப்படி பிஹேவ் பண்ணுதுன்னு கூட டெஸ்ட் பண்ணலாம். அது மட்டுமா, உங்க டெஸ்ட்டுகளை பேரலலா, அதாவது இணை கோடுல ரன் பண்ணி டெஸ்டிங் வேகத்தை ராக்கெட் வேகத்துக்கு கொண்டு போகலாம். சரி, இவ்ளோ நேரம் தியரி பேசிட்டோம். இப்போ பிளேரைட் நிஜ உலகத்துல எப்படி வேலை செய்யுதுன்னு சில உதாரணங்களோட பார்க்கலாம். அப்போதான் இதோட பவரை நமக்கு முழுசா புரியும். ஒரு இ-காமர்ஸ் வெப்சைட் எடுத்துக்கலாம். நீங்க ஒரு பொருளை கார்ட்ல ஆட் பண்றீங்க, அப்புறம் உங்க அட்ரஸை டைப் பண்றீங்க, ஒரு டிஸ்கவுண்ட் கோட் அப்ளை பண்றீங்க, கடைசியா பேமெண்ட் பண்றீங்க. இந்த முழு ப்ராசஸையும் ஒரு நிஜமான யூசர் என்ன பண்ணுவாங்களோ அதே பிளேரைட் ஸ்டெப் பை ஸ்டெப்பா செஞ்சு காட்டும். இது எவ்வளோ சிக்கலான விஷயங்களையும் பிளேரைட் எவ்வளோ நம்பகமா ஹேண்டில் பண்ணுங்கிறதுக்கு இது ஒரு சூப்பர் உதாரணம். இது மட்டும் இல்லைங்க, ஒரு லாகின் பேஜ்ல யூசர் நேம் பாஸ்வேர்டு போட்டு லாகின் பண்றதா இருக்கட்டும், இல்ல ஒரு ஃபார்ம்ல தப்பான டேட்டா கொடுத்தா எரர் மெசேஜ் கரெக்டா வருதான்னு செக் பண்றதா இருக்கட்டும், இந்த மாதிரி எல்லா வேலைகளையும் பிளேரைட் ரொம்ப அசால்ட்டா செஞ்சு முடிச்சிடும். ஓகே, பிளேரைட் இவ்ளோ பவர்ஃபுல்லா இருக்கு. ஆனா இதை நம்மளோட டெய்லி வேலைகள்ல நம்ம யூஸ் பண்ற மற்ற டூல்ஸோட சேர்த்து பயன்படுத்துறது ஈஸியா? எஸ், நிச்சயமா. பிளேரைட் ஒரு நல்ல டீம் பிளேயர் மாதிரி, யார் கூடவும் ஈஸியா செட் ஆகிடும். நீங்க ஏற்கனவே GitHub ஆக்ஷன்ஸ், ஜெங்கின்ஸ் மாதிரி CI/CD டூல்ஸ் யூஸ் பண்றீங்களா? அதுல பிளேரைட்டை ரொம்ப சுலபமா இன்டகிரேட் பண்ணலாம். அதாவது நீங்க கோட்ல ஒரு சின்ன மாற்றம் செஞ்சா கூட போதும், டெஸ்ட்டுகள் ஆட்டோமேட்டிக்கா ரன் ஆகி ஏதாவது பிரச்சனை இருந்தா உடனே உங்களுக்கு ரிப்போர்ட் வந்துரும். ஆரம்பத்திலே பிரச்சனையை கண்டுபிடிச்சு சரி பண்ணிடலாம். அது மட்டும் இல்லாம ஜெஸ், மோகா மாதிரியான டெஸ்டிங் ஃப்ரேம்வொர்க்ஸோட சேர்த்து பயன்படுத்தும் போது ரொம்ப டீடைல்டான ரிப்போர்ட்ஸையும் நம்மளால பார்க்க முடியும். எந்த ஒரு விஷயத்துக்கும் நல்ல பக்கம் கெட்ட பக்கம்னு 2 இருக்கும் இல்லையா? அதே மாதிரி தான் பிளேரைட்டுக்கும் சில விஷயங்களை நாம கவனத்துல வச்சுக்கணும். வாங்க அதை ஒரு சமநிலையான பார்வையோட பார்க்கலாம். முதல்ல நீங்க இப்பதான் பிளேரைட் கத்துக்க ஆரம்பிக்கிறீங்கன்னா அதோட ஏபிஐயை புரிஞ்சுக்க கொஞ்சம் டைம் எடுக்கும். ரெண்டாவது, ஒரே நேரத்துல 100 கணக்கான டெஸ்ட்டுகளை ரன் பண்ணும்போது உங்க சிஸ்டம் கொஞ்சம் அதிகமா வேலை வாங்கும். ஸோ அதுக்கேற்ற மாதிரி பிளான் பண்ணிக்கணும்.
கடைசியா ஒரு ரொம்ப முக்கியமான விஷயம், எண்ட் டு எண்ட் டெஸ்ட்கள் இருக்குன்னு சொல்லிட்டு யூனிட் டெஸ்ட், இன்டகிரேஷன் டெஸ்ட்லாம் எழுதாம விட்டுறக்கூடாது. இது எல்லாமே சேர்ந்தது தான் ஒரு முழுமையான டெஸ்டிங். இந்த சில சின்ன சின்ன விஷயங்களை தாண்டி பார்த்தா சாஃப்ட்வேர் டெஸ்டிங்கோட எதிர்காலத்தை வடிவமைக்கிற ஒரு முக்கியமான கருவியா பிளேரைட் இருக்கு. வாங்க ஒரு ஃபைனல் ரீகேப் பார்த்துடலாம். சோ உங்க டீம்ல பிளேரைட்டை யூஸ் பண்ணா என்னென்ன நன்மைகள் கிடைக்கும்? 1, உங்க ஃபீட்பேக் லூப் ரொம்ப வேகமாகும். 2, திடீர்னு ஃபெயில் ஆகிற ஃப்ளேக்கி டெஸ்ட்கள் ரொம்பவே குறைஞ்சிரும். 3, டெஸ்ட்களை சரி பண்றதுல செலவழிக்கிற நேரத்தை மிச்சப்படுத்தி புதுசா ஏதாவது உருவாக்கலாம். கடைசியா நிஜமான யூசர்கள் உங்க ஆப்பை எப்படி பயன்படுத்துவாங்களோ அதை ரொம்ப துல்லியமா நம்மால டெஸ்ட் பண்ண முடியும். இந்த சார்ட்டை பாருங்க, நான் சொன்னதை தான் இதுவும் காட்டுது. பிளேரைட்டை பயன்படுத்த ஆரம்பிச்சதும் உங்க டீமுக்கு ஃபீட்பேக் வேகமா கிடைக்கும், மெயின்டெனன்ஸ் வேலை குறையும், உங்க ப்ராடக்ட் மேல உங்களுக்கே ஒரு பெரிய நம்பிக்கை வரும். இது ஒரு வின்-வின் சிச்சுவேஷன் இல்லையா? இங்க சொல்ற மாதிரி நம்ம வெப் அப்ளிகேஷன்ஸ் நாளுக்கு நாள் இன்னும் காம்ப்ளெக்ஸ் ஆயிட்டே போகுது. இந்த மாதிரி நேரத்துல குவாலிட்டியை மெயின்டைன் பண்ணவும், டெவலப்மெண்ட்டை வேகப்படுத்தவும் பிளேரைட் மாதிரி டூல்ஸ் கண்டிப்பா தேவைப்படும். இது ஒரு அத்தியாவசியமான கருவியா மாறிடும். இப்போ உங்ககிட்ட ஒரு கேள்வி. நாளைய சாஃப்ட்வேர் உலகத்தோட சவால்களை சந்திக்க உங்களுடைய தற்போதைய டெஸ்டிங் ஸ்ட்ராட்டஜி தயாரா இருக்கா? ஒருவேளை உங்க பதில் இல்லைன்னா பிளேரைட்டை ஒரு முறை முயற்சி செஞ்சு பார்க்க இதுதான் சரியான நேரம்னு நினைக்கிறேன். யோசிச்சு பாருங்க.